12th படிக்க வச்சா ஜார்ஜர் கூட பாதிக்கப்பட்டேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் டீச்சர் சொல்லிக் கொடுத்து தந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு டீச்சரும் தனிக்கவலை செஞ்சு படிக்க வச்சதா நிறைய மார்க் வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே பொதுசாக கூப்பிட்டு வந்திருக்காங்க. சரி, நீங்கள் வந்து சிஏ படிக்கணும், பிகாம் முடிச்சு சிஏ படிக்கணும். நீங்கள் காலேஜில் எதாவது சேர்ந்துருக்கீங்களா? எதாவது எந்த காலேஜ்? சென்ட் சேவியர் காலேஜ் பாளையங்கோட்டை. இப்போ வந்து பள்ளி படிப்பை முடிச்சு கல்லூரி போகிறீங்க. ஆமாம், கல்லூரி போகிறீங்க. எப்படி இருக்குது இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரு படிப்பு மீண்டும் தொடர்றது அப்படின்றது எப்படி இருக்குது? இன்னும் நான் காலேஜ் இன்னும் போகலை, ஆனால் சந்தோஷமாக தான் இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து எப்படி உங்களால் மீண்டு வர முடிஞ்சது? எவ்வளோ அளவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க? அரசாங்கம் மித்த பார்க்குறவங்க அமைச்சர்கள் எல்லாரும் நல்லா படிக்க தைரியமாக இருக்க அப்படின்னு சொல்கிறனால ஊக்குச்சனால எவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சு. இப்போ தெரியுதா, கல்வி தான் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. கல்வி தான் எல்லாமே, கல்வி மட்டும்தான் முக்கியம். கல்வி தான் நம்மளை உயர்த்தும். பொதுவாக தம்பி சமூக பார்வை, அதாவது பொதுவாக பார்வைகள் வந்து எப்படி இருக்குது? ஸ்கூலில் நான் படிக்க வச்ச எல்லோரும் பாவம் அப்படி தான் சொல்லுவாங்க. பாவம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எதுவும் தெரியல. இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் அந்த மாதிரி எதுவும் அச்சுறுத்தல்? இல்லை எதுவுமே இல்லை. உன்னால் இதெல்லாம் மீண்டு இவ்வளோ நல்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு படிக்க முடிஞ்சதா? இதுக்கு என்ன மாதிரியான பயிற்சி இருக்குது? அது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டீச்சரும் சொல்லிக் கொடுக்க வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்கூலில் போனாலும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சரும் தனி கவனம் செலுத்தி படிக்க வச்சுருந்தாங்க. அதனால இவ்வளோ மார்க் வாங்க முடிச்சிச்சு. முன்னாடி கேட்ட கேள்வி தான், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வருவீங்க, இவ்வளோ பெரிய தாக்குதலில் மற்றவங்க அப்படின்னா அந்த படிப்பை விட்டுருப்பாங்க. நீங்கள் தொடர்ந்து முடிச்சிட்டீங்க. அப்போ எந்த அளவுக்கு இது முக்கியம், இந்த படிப்புன்றது எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது? அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அப்போ நான் தான் குடும்பத்தை காப்பாற்றணும், அப்பாவும் தங்கச்சி நான் தான் உயர்த்தணும். அதனால் சரி நம்ம முடிஞ்ச எவ்வளோ மார்க்கு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடுவோம், படித்து அதுக்கப்புறம் விட்டாலும் அப்புறம் அடுத்த வருஷம் மறுபடியும் 12th படிக்கணும். அதனால் 12th படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படித்து மட்டும் விட்டுறக்கூடாது, படிப்பு தான் முக்கியம் சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தேன். எப்படி இப்போ நல்லா இயல்பு நிலைக்கு இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். அந்த உங்களை தாக்குதல் பண்ண அந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களும் நல்ல மாதிரி படித்து வரணும், அப்போ தான் அவங்க உணர முடியும். மித்தபடி எல்லோரும் படித்து நல்ல மாதிரி வரணும். ஓகே, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.